Aadhav Arjuna versus the state of Tamil Nadu. அப்படிதான் அது ரொம்ப முக்கியமான கேஸ் விட ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். On 29th 9th 2025 while the second respondent யாரா சண்முகம் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் சண்முகம் LIC ஏஜென்ட் de facto complainant was watching social media. இவர் இந்த சண்முகம் என்பவர் 29/9/2025 அன்னைக்கு எக்ஸ் தளத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்ல வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ இருக்கு. The above social media post had been seen by more than 37,000 persons. ஓகே, இந்த போஸ்ட் வந்து அவர் பார்க்கும்போது யார் சண்முகம்ன்ற LIC ஏஜென்ட் பார்க்கும்போது 37,000 பேர் பார்த்துட்டாங்க. 1000 பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி புரட்சி வெடிச்சிட போகுது. 11:28 நைட்டு 11:28 போடுறாரு. 15 நிமிஷத்தில் அதை எடிட் பண்ணுறாரு. நைட்டு 12 மணி 2 நிமிஷத்துக்கு அந்த இதே தூக்கிறார். இப்போ அந்த ட்வீட்டு மொத்தமாக இருந்தது வந்து அரை மணி நேரம் தான். இலங்கையிலும் நேபாளத்திலும் நடந்தது போன்று இங்கே நடந்துரும், அதனால் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை டோன்லேயே ஒரு கொஷின் பண்ணுற டோன்லேயே ஒரு ட்வீட்டை போகிறார். இதுதான் இதோட பேக்ரவுண்டாக இருக்கும்போது அந்த 2 எடிட்டடையும் நம்ம பார்ப்போம், அதே மாதிரி ஒரிஜினலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ட்வீட்டை. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களுக்கு கருத்து போட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்று கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களுக்கு எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவாகவும் இருக்கப் போகிறது. பேயாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். இதுதான் ஒரிஜினல் ட்வீட். இதில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ட்வீட்லேயே ஸ்ரீலங்கா நேபாள் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதையும் எடுத்துட்டாரு. பதியப்பட்ட உடனேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. நார்மலாக எஃப்ஐஆர் உடனே போட மாட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட உடனே எஃப்ஐஆர் பதியப்படுது. கோர்ட்டுக்கே டிஸ்பேச் எவ்வளோ ஸ்பீட், பிரேக் நெக் ஸ்பீடில் 6:10க்கெல்லாம் கோர்ட்டுக்கு இந்த ட்வீட் ஒரு கோபத்தையும் ஒரு அதிருப்தியும் தெரிவிக்கிறதே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் வயலன்ஸை தூண்டுற மாதிரியோ நீங்கள் சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியோ இல்லை. எப்படி பார்த்தாலும் இது நம்ம கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணியிருக்க ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே தான் வருது. என்ஆர் இளங்கோவன் SV சேகர் கேஸை இங்கே கொண்டு கோட் பண்ணுறாரு. என்ஆர் இளங்கோவன் யாருக்கு? ஸ்டேட்டுக்கு, போலீஸ்க்கும் அந்த நம்ம LIC ஏஜென்ட் சண்முகத்துக்கு இதில் வாதாடுறதுல SV சேகரை கொண்டு வர்றாரு. இதை எதுக்கு இங்கே SV சேகர்னா ரொம்ப முக்கியமானது. SV சேகருக்கு தீர்ப்பு கொடுத்ததும் இந்த நீதிபதி தான், புரியுதா? அதுவும் இதே மாதிரி ஒரு கருத்து பதிவிட்டல் தான். அவருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு போன்ற நீதியரசர்கள் இருப்பதனால் நம்மெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம். அன்பார்ந்த ரெட் பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட் பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நேற்று ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ், ஆதவ் அர்ஜுனா வர்சஸ் தி ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் மிஸ்டர் சண்முகம். ஆதவ் அர்ஜுனா வர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அப்படிதான் அது ரொம்ப முக்கியமான கேஸை விட ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா, ஒரு மிக நேர்மையான நீதிபதிகளில் இவரும் ஒருவர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். இந்த கேஸை என்னன்றதை பார்ப்போம். அந்த பெரிய கேஸ் தான், இந்த ட்வீட் போட்ட கேஸு. கோ டு பேஜ் நம்பர் 2. அதில் the செகண்ட் பேராகிராஃப்லேருந்து படித்த போதும். The second respondent, de facto complainant, who is an LIC agent by avocation, lodged a complaint with the first respondent police on 30th 9/2025 at 6 p.m, which was registered as criminal number 47 of 2025 for the offences. போதும். ஓகே, அதாவது ஒரு எல்ஐசி ஏஜென்ட், அவர் பேர் சண்முகம். அவர் என்ன பண்ணுறாரு, 30/9/2025 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை
கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா அதே பேஜில் பேரா நம்பர் 3.1 படிக்கிறேன். On 29th 9th 2025, while the second respondent யாருன்னா சண்முகம், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் சண்முகம் எல்ஐசி ஏஜென்ட், de facto complainant was watching social media, he saw a post of one Aadhav Arjuna in his X platform, in which he had uploaded a 30-second video where the police were seen beating the public, and along with that, he had posted a content in Tamil which reads as follows. Okay, இது படிச்சோம். அதாவது இவர் இந்த சண்முகம் என்பவர் 29/9/2025 அன்னைக்கு எக்ஸ் தளத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் வந்து seen beating the public along with that, அந்த வீடியோ பொறுத்து அது கூட சேர்ந்து கேப்ஷன் ஒரு ரைட் அப்பும் இருக்குது. அந்த ரைட் அப் என்னன்னா, சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்று கூடி அதிகாரத்துக்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம், அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போடுறாரு. நெக்ஸ்ட் இப்போ 3.2 படிங்க. The above social media post had been seen by more than 37,000 persons. ஓகே, இந்த போஸ்ட் வந்து அவர் பார்க்கும்போது, யார் சண்முகம்ன்ற எல்ஐசி ஏஜென்ட் பார்க்கும்போது 37,000 பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது, and thousands had shared it, and he and his friends who had seen that were shocked by the same, and they feared that similar rioting and violence that took place against the governments in Sri Lanka and Nepal would happen here too. ஓகே, நிறுத்துங்க. அப்படி பார்த்த உடனே பதறிட்டு இருக்கிறாரு இவரு. ஐயோ, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் 1000 பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம ஊர்லயும் இதே மாதிரி புரட்சி வெடிச்சிட போகுது அப்படின்னு பதட்டமாயி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே. There was tension created by anti-social elements in their locality. ஆல்ரெடி அவங்க குடியிருப்பு பகுதியில் சமூக விரோதிகளால் ஒரு பதட்டம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் owing to which he and his friends in the area were tensed and lost their peace. அப்ப இதை பார்த்த உடனே அவங்களுக்கு மன உளைச்சலாச்சு, அமைதி ரொம்ப பதட்டமானதோட அமைதியை இழந்து விட்டனர். By the tweet, the accused had intended to incite youngsters against the police, the elected government and the sovereignty of the state. Okay, இந்த ட்வீட்டின் மூலமா என்ன பண்றாரு, அந்த அக்யூஸ் பர்சன் யார், ஆதவ் அர்ஜுன் வந்து இளைஞர்களை தூண்டி விடுகிறார். எதற்காக? இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் நம்மளோட காவல்துறையினருக்கு எதிராகவும் தூண்டி விடுகிறார் அப்படின்ற அச்சம் இவர்களுக்கு வந்து விட்டது. அப்புறம் நெக்ஸ்ட், there was a possibility of creating enmity between the government and the public, resulting in disturbance to law and order and public peace. Okay, இந்த போஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிடுன்னு அவங்க பயப்படுறாங்கன்னா, அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய பகையை உருவாக்கி அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இங்கே வந்துடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம், while the people were agitated on account of the Karur incident, it was not proper for the accused to call people to indulge in crime against the state. This was against the sovereignty of the state and leading the youngsters in a wrong way to rebel against the sovereignty of India. இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, மேலும் இளைஞர்களை தவறான வழியில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தூண்டி விடுவதாக அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. 3.3 மட்டும் படிங்க. By posting this false information, he has created enmity and dissatisfaction in the minds of youngsters to rebel against the government, and hence action has to be taken against the accused who had posted this tweet. இதன் மூலமா இளைஞர்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக ஒரு பகைமை உணர்வை தூண்டி விடுறாரு. அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது. அதுக்கு அடுத்தது இது வந்து கேஸ் ஆகுது. இந்த கேஸில் வந்து
அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற ஒரு சீனியர் லாயர் அப்பியர் ஆகிறாரு. அதில் வந்துட்டு பேஜ் நம்பர் 5 அந்த ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டியில் 27th படிங்கன்னா 27/9/2025 இருக்குல்ல. So the party leader held on 27/9/2025 leading to the death of 41 persons got irked by the same and posted a tweet on 11:28 p.m. அப்பா அவர் வந்து இந்த போஸ்டர் எப்போ போடுறாரு? 11:28 p.m. போடுறாரு, நைட்டில் போடுறாரு. கேட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 மணிக்கு போடுறாரு, 11:30 மணி நைட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் though the tweet was made by the petitioner, in 15 minutes the same was edited, and in a span of 34 minutes from the time of its original posting, that is 12 hours on 39/2025, it was deleted, which only அதாவது 11:28 நைட்டு 11:28க்கு போடுறாரு, 15 நிமிஷத்துல அதை எடிட் பண்றாரு. நைட்டு 12 மணி 2 நிமிஷத்துக்கு அந்த இதே தூக்கிறாரு, நடுராத்திரில தூக்கிறாரு. ஓகேவா? அப்ப அந்த ட்வீட் மொத்தமா இருந்தது வந்து அரை மணி நேரம் தான் அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அந்த போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கிறாரு, அரை மணி நேரம் தான் இருக்குது. ஓகே, இதோட இது அதுக்கு அடுத்தது which only goes to show that there was no mens rea on part of the petitioner. Further, when the tweet was predicated on a video on police brutality, and when concededly the video was not fabricated and not refuted to be false either, there was no need whatsoever for registration of the impugned FIR. அதாவது இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த ட்வீட் போட்டது வீடியோலாம் எல்லாம் கரெக்டாக தான், எல்லாம் உண்மை தான். ஆனால் நோக்கம் வந்து the intention was not to create என்ன சொல்றது, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது நோக்கம் அல்ல அப்படின்னு இது வாதாடப்பட்டது. ஓகே, இதுதான் கேஸ். ஆதவ் அர்ஜுனா அந்த ட்வீட்டை போடுறாரு, இலங்கையிலும் நேபாளத்திலும் நடந்தது போன்று இங்கே வந்து நடந்துரும், அதனால அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை டோன்லேயும் ஒரு கொஷின் பண்ணுற டோன்லேயும் ஒரு ட்வீட்டை போடுறாரு. ட்வீட் போட்டு half an hourல டெலிட் பண்ணிடுறாரு. இதுதான் இந்த கேஸு. இந்த கேஸுக்கு கம் டு பேஜ் நம்பர் 15. அதுலேருந்து தான் வந்து அழகான அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இது என்ஆர் இளங்கோவன் வந்து ஸ்டேட் சைடு அப்பியர் ஆகிறாரு, மனுசங்கவி வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனாக்கு சைட்லேருந்து பேஜ் நம்பர் 15ல் paragraph number 19 படிங்க. It is also equally not out of place to point at this juncture that since the first respondent/police has been represented by Mr. N.R. Ilango, learned senior counsel, who in his usual style countered the petitioner's case and justified the action of the first respondent police in registering. Okay. அதாவது இப்போ வந்து போலீஸ் சைடு ஆஜரான திரு என்ஆர் இளங்கோவன் மூத்த வழக்கறிஞரை வந்து ஜட்ஜ் வந்து பாராட்டுறாரு, நல்லா ஆர்கியூ பண்ணாரு, சூப்பரா ஆர்கியூ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தது 20 படிங்க. Now coming to the issue on hand. According to the petitioner, he is the General Secretary of TVK. Okay. Being irked by seeing a video on police excess at Karur during the roadshow of his party leader held on 27/9/2025, leading to the death of 41 persons, he posted a message in his X account on 29/9/2025 at 11:28 p.m., which was edited in approximately 15 minutes and eventually deleted in 34 minutes. For better appreciation of the issue at hand, the tweet, original as well as edited, is worth reproduction as under at the cost of repetition and verbosity. இது மாதிரி ஒரு அசம்பாவித ட்வீட் போட்ட ஆதவ் அர்ஜுன் வந்து தாவைக்கால ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறாரு. இரண்டாவது, இந்த ட்வீட் வந்து எப்போ போடப்படுதுன்னா ஒரு துயர சம்பவம் நடக்குது, அதை ஒட்டி போடப்படுது. அந்த இதுதான் இதோட பேக்ரவுண்டாக இருக்கும்போது அந்த 2 எடிட்டடையும் நம்ம பார்ப்போம், அதே மாதிரி ஒரிஜினலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ட்வீட் நான் ஏற்கனவே படித்தேன் தான். ஐ வில் ரீட் திஸ். சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களுக்கு கருத்து போட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்று கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களுக்கு எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவாகவும் இருக்கப் போகிறது.
பேயாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். இதுதான் ஒரிஜினல் ட்வீட். இதுல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ட்வீட்லயே ஸ்ரீலங்கா நேபாள் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து எடுத்துட்டாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 17 பேரா நம்பர் 22 படிங்க. Be that as it may, at this juncture it becomes imperative to state that the above tweet was posted by the petitioner on 29/9/2025 at 11:28 p.m. in the wake of loss of 41 innocent lives in the TVK party roadshow held at Karur on 27/9/2025 Saturday. Seemingly as submitted by the learned senior counsel for the petitioner got irked and was deeply upset on seeing a video in which the police were found attacking the TVK party workers who came forward to help the injured persons after the tragedy, which is the cause of action for his tweet. Okay. இந்த துயர சம்பவம் தான் இந்த ட்வீட்டுக்கான பின்னணி அப்படின்றத அதை வந்து ஜட்ஜ் ஒத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது 23வது பேராகிராஃப் தான். As stated supra, the petitioner who has posted the tweet in question is a member of a political party and the tweet was posted at 11:28 p.m. on 29/9/2025 and it was edited approximately 15 minutes later and eventually it was deleted in 34 minutes from time of its original post. அதாவது இந்த போஸ்ட் வந்து ஒரு அரசியல் பிரமுகரால் போடப்பட்டது. போட்ட 15வது நிமிஷத்துல எடிட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது 30வது நிமிஷத்துல டெலீட் பண்ணிடுறாங்க அப்படின்ற சொல்றாங்க. As evident from the impugned FIR, it is pertinent to note that on the next day, 30/9/2025 at 6 p.m, the second respondent had lodged the complaint and on the heels of receipt of complaint, the impugned FIR had been registered against the petitioner under sections 192, 196, 197. அதெல்லாம் வந்து different sections. அதாவது இது 6 மணிக்கு இவர் வந்து டெலீட் பண்ண பிறகு அடுத்த நாள் 6 மணிக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் பதியப்பட்ட உடனேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. எதுக்கு இதை சொல்றாருன்னா நார்மலாக எஃப்ஐஆர் உடனே போட மாட்டாங்க. தே வில் டேக் டைம். ஆனால் இதில் வந்து உடனே கம்ப்ளைண்ட் ஆன் த ஹீல் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹீல்ஸ் ஆஃப் ரிசீட்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட உடனே எஃப்ஐஆர் வந்து பதியப்பட்டுட்டு அப்படியே இங்க வாங்கினா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போடுறாங்க of the BNS and dispatched at the court at breakneck speed at 6:10 p.m. in the span of 10 minutes. 6 மணிக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, 10 நிமிஷத்துக்கு கோர்ட்டுக்கே டிஸ்பாட்ச். எவ்வளவு ஸ்பீட்? நெக் பிரேக்கிங் ஸ்பீட்ல வந்து பிரேக்நெக் ஸ்பீட்ல வந்து 6:10க்குலாம் வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்துருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது 24 படிங்க. This being the factual matrix, it becomes necessary for this court to carefully analyze the tweet, which forms the subject matter of this case, both legally and contextually, in the light of the Indian constitutional law and Supreme Court precedents on freedom of speech, free speech, hate speech, relied on by either side. இதுதான் பிரச்சனைன்னும் போது இந்த ட்வீட்டை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வருதா, இல்லை வந்து வெறுப்பு பேச்சில் வருதா, இல்லை வந்து எதில் வருது அப்படின்றது ரெண்டு சைடே நம்ம ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு இடையில என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய ஒரிஜினல் அப்சர்வேஷன் பேஜ் நம்பர் 25 பேராகிராஃப் நம்பர் 27 viewed collectively and also holistically, the aforesaid authoritative pronouncements establish that freedom of speech encompasses the right to dissent, critique and express political discontent, and that criminal prosecution in matters of expression must be reserved only for cases of deliberate incitement, identity-based hatred or clear threat to public order. Freedom of speech என்றது என்ன சொல்றாரு? It also includes the right to நான் வந்து எதிர்க்கருத்து சொல்றதும் freedom of speech தான் சொல்றாரு. அதே போல கிரிட்டிக் பண்றது, அதாவது விமர்சனம் பண்றதும் freedom of speech தான் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல deliberate incidents இருக்குதா, அது வந்து ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேட்டட் இதுல இருக்குது. அதாவது ஒரு பர்టిక్యులர் குரூப்பை வந்து குறி வச்சு வந்து இவங்க சொல்றாங்களா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ அதுக்கு அடுத்தது paragraph number 28 படிங்க. While applying the principles laid down in the aforesaid 4 judgments to the facts of the instant case, it can be safely held that the tweet does not target any group. To expatiate, in other words, the tweet does not target any caste, religion or community. அப்படின்றது அப்போ இந்த ட்வீட்டு யாரையும் டார்கெட் பண்ணதாக இல்லை. அதாவது எந்த ஒரு சாதியையோ மதத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ நோக்கியதாக டார்கெட் பண்ணதாக இந்த ட்வீட் இல்லை. அதுக்கப்புறம் In fact, though it speaks of probable uproar or protest, it does not call for violence or hatred, nor does it incite anyone to indulge in imminent lawless action. Though இந்த ட்வீட் வந்து ஒரு கோபத்தையும் ஒரு அதிருப்தியும் தெரிவிக்கிறதே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் வயலன்ஸை தூண்டுற மாதிரியோ நீங்கள் சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியோ இல்லை என்பதை அவர் சொல்கிறார். ஓகே. Further, the tweet is only a political opinion and criticism, and it does not promote hatred or enmity. அது மேலும் இந்த 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 ட்வீட் வந்து ஒரு என்ன சொல்றது அரசியல் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் தான். அரசியல் குறித்த ஒரு ஒப்பீனியன் தான். ஒரு கிரிட்டிசிசம்க்கு என்ன சொல்றது ஒரு விமர்சனம் தான். அதனால இது எந்த விதத்திலையும் பகைமையையோ வெறுப்பையோ தூண்டவில்லை அப்படின்ற சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் அடுத்த லைன். Though it may be politically provocative and critical of police excess during the relevant time, it does not cross the Lakshman Rekha so as to fall under the category of hate speech, since it does not incite violence or enmity, nor does it vilify any community, but merely expresses dissatisfaction. Okay. இது வந்து அரசியல்வாதிகளை குறித்து இருக்கலாம், காவல்துறையை குறித்து இருக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து அந்த லக்ஷ்மண் ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த சரியான அந்த கோட்டை எல்லையை தாண்டாமல் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அப்படியே ஃபர்தராக எது வரையும் போகிறோம். இட் டஸ் நாட் எந்த விதமான எனிமிட்டியோ வயலன்ஸையோ வந்து அது இன்சைட் பண்ணல. இது வந்து ஒரு மியர் பப்ளிக் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை தான் வந்து எடுத்து சொல்றாங்க. பொதுமக்களுடைய அதிருப்தியை வெளிக்காட்டுவதாகவே இந்த ட்வீட் அமைகிறது. அண்ட் வான்ஸ் ஆஃப் பாசிபிள் யூத் லெட் ப்ரொடெஸ்ட் அவ்வளவுதான். இட் டிடன்ட் கால் ஃபார் விலிஃபிகேஷன் ஆர் வந்து வயலன்ஸை வந்து தூண்டல அப்படின்னு வந்து ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. The tenor of the tweet can only be construed as one of political dissent, reflecting the petitioner's perception of public discontent, besides social concern over a tragic incident that had resulted in the loss of not 1 or 2 but 41 lives. இது அரசியலுக்கு அவருடைய எதிர்கருத்தாக தான் இதை நம்ம பார்க்க முடியுமே தவிர மேலும் பப்ளிக் அதாவது அதாவது மக்கள் மத்தியில் உள்ள அதிருப்தியின் வெளிப்பாடாக தான் இதை பார்க்கணுமே ஒழிஞ்சு மற்றபடி இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வெறுப்பை தூண்டும் சோஷியல் கன்சர்ன். இது ஒரு சோஷியல் கன்சர்ன். அந்த ட்ராஜிக் ஈவென்ட்கான அப்படினு சொல்லிட்டு சோஷியல் கன்சர்ன் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மென்ட்க்குள்ள போயிராரு. புரியுதுங்களா? Such expression, even if it carries an element of provocation or discontent, can only within the permissible limits of the freedom of speech guaranteed under Article 19(1)(a) of the Constitution and is not tantamount to hate speech. எப்படி பார்த்தாலும் இது வந்து freedom of speech குள்ள தான் கான்ஸ்டிடியூஷன்ல கேரண்டி பண்ணிருக்க ஆர்டிகல் 19(1)(a) ல freedom of speech and expression குள்ள தான் வருது. இது வந்து hate speech இல்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்தது come to page number 29 and paragraph number 32. Now coming to the reliance placed by Mr. N.R. Ilango, Learned Senior Counsel, on the judgment in S.V. Shekhar Supra to buttress his contention that a person's stature does have a far-reaching impact and influence on the society, it is common knowledge that S.V. Shekhar is a multifaceted personality. இப்போ என்ஆர் இளங்கோன் எஸ்வி சேகர் கேஸை இங்கே கொண்டு வந்து கோட் பண்ணுறாரு. அந்த ஆப்போசிட் சைடு இருந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆமாம், என்ஆர் இளங்கோன் யாருக்கு? ஸ்டேட்டுக்கு, போலீஸ்க்கும் அந்த நம்ம அவர் பேர் என்ன சண்முகம் எல்ஐசி ஏஜென்ட் சண்முகத்துக்கு அந்த அந்த இதில் வாதாடுறதுல எஸ்வி சேகரை கொண்டு வர்றாரு. இதில் எதுக்கு இங்கே எஸ்வி சேகர்னா ரொம்ப முக்கியமானது. எஸ்வி சேகருக்கு தீர்ப்பு கொடுத்தது இந்த நீதிபதி தான். ஓகே.
புரியுதா? அதுவும் இதே மாதிரி வந்து ஒரு கருத்து பதிவிட்டல் தான். அவருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே இது பண்ணுறாரு. அதுக்கு தான் அவர் சொல்ல வர்றாரு. சொல்லுங்கள். எஸ்வி சேகர் வந்து he's a very famous person, multifaceted person அப்படின்னு சொல்றாரு. To a person of repute and renown in this state. He having carved out a niche in the fields of drama and cinema by his sense of humor and also in the field of politics. ஓகே, அவரை பற்றி கொஞ்சம் அவர் வந்து அவர் ரொம்ப வெல் நோன் பர்சனாலிட்டி. அவர் காமெடி பண்றாரு, சரி பாலிடிக்ஸ்ல இருக்காரு அப்படிலாம் சொல்றாரு. ஓகே, on the other hand, the petitioner is only அதாவது ஆதவ் அர்ஜுனா is only a beginner in politics and ergo he cannot be equated with a celebrity like SV Shekhar. Even on events, even on facts, in SV Shekhar Supra, the petitioner had posted a derogatory comment in his Facebook account about a particular class of person, namely women journalists, whereas distinguishably in the case on hand, the target audience of the petitioner's tweet is none. எஸ்வி சேகரை நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தாங்களோ, எஸ்வி சேகர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக விமன் ஜேர்னலிஸ்ட்டை பற்றி அவர் போட்டிருந்தாரு. அதனால் இதில் அப்படி யாருமே இல்லையே அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. பேராகிராஃப் நம்பர், அது பேஜ் நம்பர் 30 பேராகிராஃப் நம்பர் 34 படிங்க. அதே மாதிரி இவர் ரொம்ப முக்கியமானதான் சொல்லியிருக்கிறாரு. அது படிங்க. Having concluded thus, what follows as a naturally corollary is nothing but a quashment of the impugned FIR and accordingly the impugned FIR stands quashed. அவ்வளவுதான். இது அதனால் இந்த இந்த எஃப்ஐஆரை நான் வந்து ரத்து செய்கிறேன். இது வந்து தேவையற்ற எஃப்ஐஆர் அப்படி என்று நச்சின்னு ஒரு கொட்டு வைத்துவிட்டு நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா இந்த கேஸை முடிச்சு வச்சிருக்கிறார். எதற்கு நாம் இதை பற்றி பேசுவோம்? ஏன்னா வந்து விஜய் வந்து இந்த அரசை வந்து எப்படி சொல்றாரு? இது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்றாரு. பாயாசமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபாசிசமா பாயாசமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த ட்வீட்டுக்கு வந்து இந்த ட்வீட்டை நீங்கள் படிச்சுட்டு உனக்கே தெரியுதா இது வந்து அவர் சொன்னமா அப்படியே நாட்டை புரட்டி போட்டு கலகம் வந்து இளைஞர்கள்லாம் கத்தி தூக்கிட்டு போகிறாங்கன்னு இருக்கு, அப்படி ஏதாவது நிகழ்ந்துச்சா? நீதியரசே கேட்குறாருல, இது மாதிரி எத்தனை ட்வீட் போட்டாலே கேஸ் போடுறதுன்னா இது என்ன அர்த்தம்? இந்த அரசு அதான் பேசினாலே கேஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டை வந்து இது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை வருது அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு ஃபேஷன். அப்போ நீ எதுவும் பேசாத, ஆமாம், வாய் மூடிட்டு அமைதியாக இரு, அப்படி தானே? ஆமாம், இதுதான் நம்ம அரசு. இது போன்ற நீதி அரசர்கள் இருப்பதனால் நம்மெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம். தொடர்ந்து பேசுவோம் லீசா. அதற்கு முன்பு அன்பார்ந்த ரெட் பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட் பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ.